ஹாய். ட்ரேடிங் வந்து ஒரு மைண்ட் கேம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கேம் ப்ளே பண்ணுற ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். எப்போல்லாம் வந்து நீங்கள் விளையாடுறீங்களோ, எனி கேம் லைக் ஃபுட்பாலோ, கிரிக்கெட்டோ, கிரவுண்டில் இறங்குனதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரெஷர் கிரியேட் ஆகும். நிறைய இடத்துல வந்து அந்த கேம் பிளான் நீங்கள் வெளியே பண்ணிட்டு போன அந்த பிளான் வந்து கிரவுண்டில் இறங்குனதுக்கப்புறம் வேறு மாதிரி ஆகிடும். அந்த பிளானே கொலாப்ஸ் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் நியூ பிளான் கிரியேட் பண்ணுவீங்க. விளையாண்டுருக்கிறப்பவே வந்து சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுங்கிற விஷயம்லாம் பண்ணுவீங்க கேமில். அதே மாதிரி தான் ட்ரேடிங்லையும் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏதாவது ஒன்று வச்சுருப்பீங்க. பட் மார்க்கெட்டில் பை பண்ணதுக்கப்புறம் தான் தெரிய வருது இந்த ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்லி ஃபெயில் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து எப்படி உங்களுடைய பிளானை வந்து மேனேஜ் பண்ண போகிறீங்க, அந்த பிளானை பேஸ் பண்ணி லாஸ் இல்லாமல் கம்மி லாஸ்லையோ இல்லை வந்து அந்த ட்ரேடை ஹேண்டில் பண்ணுற விதம் அதெல்லாம் வந்து அந்த லைவ் மார்க்கெட்டில் தான் நீங்கள் பண்ணுவீங்க. பட் இந்த லைவ் மார்க்கெட்டில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். லைக் கேம்லேயும் அப்படி தான். ஸோ இதே மாதிரி ட்ரேடிங்லேயும் வந்து உங்களுடைய பிளான் ஃபெயில் ஆகிறப்ப அங்கே எப்படி வந்து நீங்கள் லாஸ் இல்லாமல் இல்லை கம்மி லாஸில் வெளியே வர்றீங்க அப்படிங்கிறது தான் சேஃப்டி பிளான். ஸோ ஒரு கிரிக்கெட்டுங்கிறப்ப க்ளவுஸ், பேட், ஹெல்மெட்லாம் போடுற மாதிரி ட்ரேடிங்லேயும் நீங்கள் வந்து அந்த ப்ரிகாஷன்ஸ் வந்து லைக் ஸ்டாப் லாஸ் போடுறதோ இல்லை கம்மி காசு போட்டு வச்சு ட்ரேட் பண்ணுறதோ, அப்புறம் வந்து டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ணுறதோ, லைவ் மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட் லாஜிக் பண்ணுறதோ, இதெல்லாம் தாங்க உங்களுடைய சேஃப்டி பிளான். ஸோ இந்த சேஃப்டி பிளான்லாம் வச்சு தான் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்களாங்கிறத சொல்லுங்கள்.